பாவம் கௌதம். ஆக்சுவலி இதைத்தான் நினைச்சோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஹர்ட் ஆவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். கௌதம், இலக்கியா, ஜானுமா, கார்த்திக் எல்லாரும் இருக்கும்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசி எல்லாம் அப்படியே கசகசன்னு இருக்கும்போது கௌதம் டப்புன்னு தாங்க முடியாம எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நான் தான் பிரியாவை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் உன்னை லவ் பண்ண சொல்லி நான் சொன்னேன், அதனால தான் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ஜானுமா செம்ம அப்செட். அதை விட கார்த்திக் உடஞ்சே போயிட்டாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்றதே தெரியல. திருப்பி அஞ்சலியை ஏத்துப்பாரா இல்ல பிரியாவை தேடி போறாரா அப்படின்றது எதுவுமே தெரியல. இலக்கியாவும் கௌதமும் என்ன பண்ண போறாங்க, எப்படி கார்த்திகை சமாதானப்படுத்த போறாங்க, எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ நினைக்கிற மாதிரி பிரியா உன்ன உண்மையா லவ் பண்ணல, லவ் பண்ற மாதிரி நடிச்சா. நீ அஞ்சலி மேல இருக்கிற வெறுப்புல உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க கூடாதுன்னு தான் உங்க அண்ணன் பிரியாவை ஏற்பாடு பண்ணி உன் மைண்ட டைவர்ட் பண்ணாரு. கடவுளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.